வணக்கம் சதீஷண்ணா. நான் உங்களோட இந்த பதிவு கொண்டு உங்களுக்கு நான் முதலே தந்திருந்த நான் எங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி நீங்கள் போட்ட பதிவை பார்த்து எனக்கு சில அண்ணாக்கள் கோல் எடுத்தவன் கதைச்சவன். அதில் வந்து இன்றைக்கு ஒரு அண்ணா ஒரு அப்பா ஒரு அண்ணா இல்லை ஒரு அப்பா வெளியில இருந்து எடுத்து கதைச்சு எனக்கு நைட் கால் பண்ணியிருந்தவர் ஃபுல்ல நீங்கள் ஒருக்கா கருத்துற டவுனுக்கு உங்களால் வர முடியுமான்னு கேட்டிருந்தவர். இப்போ நான் சொன்னோமாப்பான்னு சொல்லி கதைச்சு இன்றைக்கு எனக்கு ஹாஸ்பிட்டலில் அலுவல் ஒன்று இருக்கப்பா, நான் அதை முடிச்சுட்டு நான் 12 மணிக்கு வாரணுன்னு சொன்னார். நீங்கள் தனியாக வர வேண்டாமம்மா, நீங்கள் உங்களோட ஃபேமிலியாக எல்லாரும் வாங்கோ, ஆட்டோ ஒன்று பிடிச்சி கொண்டு வாங்கோ, தான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டவர் டவுனுக்கு. அப்போ அவர்கிட்ட கடை வந்து பருத்துற டவுனுக்குள்ளே கொமசல் பேங்கு பக்கத்தில் சிவா விலை கடைன்னு சொல்லி அவர்கிட்ட 2 கடை இருக்குது. அதில் அந்த கடையடியில் போய் சொன்னார், அந்த கடைக்குள்ளே போங்கன்னு சொல்லி கடைக்குள்ளே போக அதுக்குள்ளே 2 தம்பியாக்கள் நின்றவர். இந்த அப்பா வந்து பாவையோட லைனில் நின்று சொன்னார், இந்த வீக்கு தேவையானது அவ்வளவும் செய்ய சொல்லி சொன்னார். அப்போ உடனே 20,000 ரூபா காசும் கையில் தந்து எங்களை கூட்டி கொண்டு போய் எங்களுக்குரிய வீட்டுக்குரிய பொருட்கள் சாப்பாட்டு சாமான் கொண்டு தந்து இன்னும் ஒரு உடுப்பு கடைக்கும் கூட்டி கொண்டு போய் எங்களை 4 பேரையும் எங்களுக்கு தேவையான உடுப்புகளும் ஆளுக்கு 2 சோடி உடுப்புகள் எல்லாம் விழா கூடின உடுப்புகள் எல்லாம் எங்களுக்கு எடுத்து தந்து அந்த அப்பா திருப்பி சொன்னார், நீங்கள் கொண்டு போங்கம்மான்னு சொல்லி அந்த 20,000 ரூபா காசும் எங்களோட கையில் தந்தவர். நீங்கள் சாப்பாட்டு செலவுக்கு பாருங்கன்னு சொல்லி சாமானும் எடுத்து தந்து உடுப்பும் எடுத்து தந்து எங்களுக்கு அந்த உதவியும் செய்திருக்கிறார். அவர் எனக்கு யார் வேறண்டே தெரியாது. கால் பண்ணின உடனேயே வர சொல்லி இவ்வளோ தேவையெல்லாம் தானே கூப்பிட்டு தானே எல்லாம் அங்கேயே வச்சு எங்களுக்கு பொருட்கள் எல்லாம் எடுத்து தந்து திருப்பி எங்களை சந்தோஷமாக அனுப்பி வச்சவர். இதை வந்து அந்த அப்பாவுக்கும் ஒரு நன்றியாக தெரிவிக்கிறேன் நான். அதை விட இந்த எங்களை பதிவு போட்ட அண்ணாக்கும் சதீஷ் அண்ணாக்கும் பெரிய நன்றி. எங்களோட குடும்பம் இருந்த கஷ்டத்துக்கு அண்ணா அந்த பதிவை பார்த்து எங்களுக்கு கால் பண்ணினோம் செய்யணும். நான் இந்த வீடியோ வந்து தனிப்பட அந்த அப்பாவுக்கு மட்டும் எங்களோட குடும்பம் வந்து இன்றைய சந்தோஷம் வந்து வாழ்க்கையிலேயே நாங்கள் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம். என்னென்னு சொன்னால் என் ஹஸ்பண்டுக்கு வருத்தம் வந்த அப்புறம் நாங்கள் இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கல. நாங்கள் அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு உடுப்பு, நல்ல உடுப்புகள் சொல்லி நல்ல ஒரு இதை செய்திருக்கிறார் அப்பா. எனக்கு அவர் அப்பான்னு சொல்கிறத விட கடவுளாக தான் எனக்கு தெரிகிறார். இப்போ எங்களோட நிலைமைக்கு எங்களோட குடும்பத்துக்கு அவர் கடவுள். அவருக்கு நாங்கள் கோடி கோடி நன்றிகள் உண்டு. எங்களோட குடும்பமே அவருக்கு நன்றி சொல்கிறோம். அவருக்கு நானும் ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். நான் என்னடா ஒரு எங்களை டிக்டாக்கை பார்த்து அவர் எனக்கு ஒரு இவ்வளோ உதவி செய்திருக்கிறார். மேலே அவர் எனக்கு ஒரு தெய்வம். அடுத்த தெய்வம் வந்து சதீஷண்ணா. நீங்கள் எங்களை இதை போட்டு எங்களை அப்படி இதாண்டு நீங்கள் எங்களை தெரியப்படுத்தி எங்களோட கஷ்டத்தை மாற்றினது சதீஷண்ணா. நீங்கள் ஒரு கடவுள் தான். நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு நாங்கள் கேட்கல கேட்ட எல்லாரும் செய்கிறோம்னு தான் சொன்னவர். ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு உதவியாக செய்யலை போடையில. ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு உதவி போட்டு இப்படி ஒரு உதவி எடுத்து தந்து எங்களை கஷ்டத்தில் இருந்து நீக்கினதுக்கு நன்றி அண்ணா. உங்களுக்கு நன்றின்னு சொல்லி எங்களுக்கு வார்த்தை சொல்லிடலாம். அதான் நான் எங்களால் அது மட்டும்தான் செய்யலை. நன்றி அண்ணா சொல்லுவீங்க. அவர் எங்களுக்கு வேண்டி தந்த பொருட்களையும் நாங்கள் காட்டுறோம். இதில் வேண்டி தந்த பொருட்கள் உடுப்புகள் உடுப்பு மட்டும் 55,300 ரூபாக்கு. சதீஷண்ணா இது பாருங்கோ. அவைய அந்த அங்கள் வந்து எங்களுக்கு எடுத்து தந்த உடுப்பு வில். இந்த வில்லை பாருங்க. சரி அண்ணா, உங்களுக்கும் நன்றி, அந்த அப்பாவுக்கும் நன்றி. நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் போடுங்க. நான் போடுறதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். நன்றி அண்ணா.